الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم عن أنس قال قال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده ولده والناس أجمعين أو كما عليه الصلاة والسلام إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله الصلاة والسلام عليك يا سيدي يا حبيب الله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பனினுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய நற்பாக்கியத்திற்குரிய அவர்களுடைய உம்மத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தபா தாபியீன்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லவர்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவில் அமர்ந்திருக்கின்ற இந்த ஜும்மாவிற்காக வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் ரசூலால் ஏவப்பட்ட காரியங்களை எடுத்து நடப்பதற்கும் அல்லாஹ் ரசூலால் தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டு தவிர்த்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் வழிவகுப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, அருமையான முஃமின்களே, முஸ்லிம் சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபை மாபெரும் கருணை அவனை பற்றி பேசுவதற்காகவும் அவனை பற்றி கேட்பதற்காகவும் அவனை நின்று வணங்குவதற்காகவும் அவனுடைய புனிதமிக அவனுடைய இல்லத்திலே புனிதமான ஜும்மாவுடைய நாளில் அதுவும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த மாதத்தில் நம்மை எல்லாம் ஒன்று கூட செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, நாமெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகமாக நேசம் கொள்ள வேண்டும் என்பதற்காக
அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரை கூறுவதில் முத்தமிட பாக்கியத்தை தந்துள்ளான். இந்த உலகில் நீங்கள் யார் பெயரை கூறினாலும் இரு உதடுகள் இணைந்து முத்தமிடாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை ஒரு முறை கூறி பாருங்கள். முஹம்மது என்று உங்களுடைய உதட்டில் உங்களுடைய நாவில் சொல்லி பாருங்கள். இரண்டு உதடுகளும் இணையாமல் முஹம்மது என்று வராது. அப்போ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எந்த அளவிற்கு நேசிக்கிறான் என்பதை இதன் மூலியமாக அல்லாஹ்வுடைய நேசத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான். இதனுடைய அடையாளத்தை நீங்கள் இங்கே யோசிக்க வேண்டும். உலகில் நீங்கள் எத்தனை பெயரை நீங்கள் கூறினாலும் முத்தமிட்ட வண்ணமாக பெயர் வராது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை மட்டும்தான் இரண்டு உதடுகள் இணைந்த வண்ணமாக முஹம்மது என்று அல்லாஹு தஆலா உச்சரிக்கிற வண்ணமாக நம்முடைய முஹம்மது என்ற பெயரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டார். காரணம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறார். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எப்படி நேசிக்க வேண்டும், அவர்களை எப்படி நேசிக்க வேண்டும் என்கிற அடையாளத்தை சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நேசிக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களானால் நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நேசிக்க வேண்டும், அவர்கள் மீது எப்படி முஹப்பத் வைக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களானால் சஹாபாக்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்கள் புரட்டி பாருங்கள். சஹாபாக்கள் எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள் என்பதை அந்த வாழ்க்கை வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தால் அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பீர்கள். ஒரு மனிதரை நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால் ஒருவருக்கு அழகு இருப்பதினால் அவரை நேசிக்கலாம். ஒருவருக்கு அழகு இருக்கிறது, அதன் காரணமாக சிலர்கள் நேசிக்கப்படுகிறார்கள். ஒருவருக்கு அறிவு இருக்கிறது, அறிவார்ந்த விஷயங்களை சொல்லுகிறார், எனவே ஒருவர் நேசிக்கப்படுகிறார். ஒருவர் நல்ல குணம் இருக்கிறது, எனவே அதன் காரணமாக ஒருவர் நேசிக்கப்படுகிறார். ஒருவர் சொந்தமாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம் என்பது காரணத்திற்காக நேசிக்கப்படலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழகும் சரி, அறிவும் சரி, நல்ல குணமும் சரி, அத்தனையும் உருவானவர்கள் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லா மனிதரிடத்திலும் எல்லாமே இருப்பதல்ல. ஒரு மனிதனுக்கு அறிவு இருக்கும், ஆனா அழகு இருக்காது. ஒரு மனிதனுக்கு அழகு இருக்கும், ஆனா நற்குணம் இருக்காது. இப்படி எல்லா மனிதர்களிடத்திலும் எல்லா குணங்களும் இருந்து விடாது. அப்படிப்பட்ட மனிதர்களை இந்த உலகத்தில் நாம் பார்த்திட முடியாது. ஆனால் எல்லா குணங்களும், எல்லா அறிவும், அழகும், நற்பண்புகளும் கொண்டவர்கள் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவேதான் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, உங்கள் நபியிடத்தில் நற்குணங்கள் இருக்கிறது, உங்கள் நபியிடத்தில் நற்குணங்கள் இருக்கிறது என்று அல்லாஹ்வே திருக்குர்ஆனிலே சொல்லுகிறார். காரணம் என்ன தெரியுமா? அவர்களிடத்தில் நற்குணங்கள் இருந்ததை போல இந்த உலகத்தில் எந்த மனிதரையும் நாம் பார்த்து விட முடியாது. அது எதிரியாக இருந்தாலும் சரி, துரோகியாக இருந்தாலும் சரி, நல்லவர்களாக இருந்தாலும் சரி, கெட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் பார்க்கக்கூடிய பார்வை ஏற்ற தாழ்வான பார்வை அல்ல. இவன் எனக்கு துரோகம் செய்து விட்டான், இவனை பழிவாங்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். அவரை மன்னித்து விடுவார்கள். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பண்பு. அந்த பண்பை தான் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய உறவினர்கள் யாரு நம்மளை நோவினைப்படுத்தினால் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். அல்லாஹ்விற்காக சபூர் செய்துவிட்டு நீங்கள் சென்று விட்டால் அதற்குண்டான பொறுமைக்குண்டான நற்கூலி அல்லாஹ் தந்து விடாமல் அல்லாஹ் விட்டு விடுவதில்லை. ஒரு மனிதர் உன்னை நோவினைப்படுத்தி விட்டான், உன்னை கேவலப்படுத்தி விட்டான், நீ அல்லாஹ்விற்காக மன்னித்து விட்டால் நாளை மறுமையில் உன்னுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி விடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை.
ஒரு மனிதர் தண்டிக்கப்படுவதினால், அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகப்படுவதினால் அவனை அல்லாஹ் அழித்து விடுவான். ஆனால் அல்லாஹ் படைத்த அந்த அடியானை அல்லாஹ் அழித்து விட்டதற்கு பின்னால் அல்லாஹ் வருத்தப்படுகிறார். என்னுடைய படைப்பை நானே என்னுடைய கையால் அழித்து விட்டேனே என்று நினைத்து அல்லாஹ் வருத்தப்படுகிறார். அந்த வருத்தம் கூட என் ரப்பிற்கு நான் தந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துரோகியாக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் சரி, தனக்கு தந்த எந்த விதமான சோதனைகள் தரக்கூடியவர் மனிதர்களாக இருந்தாலும் சரி, அத்தனை மனிதர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்து விட்டார்கள். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஆக சிறந்த குணம். எனவேதான் 4 விஷயங்களை கொண்டவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி அரவணைப்பார்கள், ஏழைகளாக இருந்தாலும் சரி அரவணைப்பார்கள், அனாதைகளாக இருந்தாலும் அவர்களுடைய தலையிலே கையை வைத்து அவர்களுக்கு தேவையான உணவு, அவர்களுக்கு தேவையான ஆடை, அவர்களுக்கு தேவையான இருப்பிடம், அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான உரிமைகளையும் அவர்களுக்கு கொடுப்பார்கள். நீங்கள் ஹதீஸை புரட்டி பாருங்கள், யாரையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இழிவுபடுத்தவில்லை. இழிவுபடுத்த எந்த ஹதீஸும் இல்லை. எந்த ஹதீஸிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மனிதரையும் கேவலப்படுத்திய விஷயம் எந்த ஹதீஸிலும் இல்லை. எல்லா மனிதருக்கும் சமமான உரிமைகளை கொடுத்தார்கள். பெண்கள் விஷயத்திலும் சமமான உரிமைகளை கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாழ்க்கை விஷயங்களை நீங்கள் புரட்டி பார்க்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் தன் மனைவியிடத்தில் எப்படி நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை கூட ஹதீஸிலே நமக்கு தெரிகிறது, ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் தன் வேலையை தானே பார்த்துக் கொள்வார்களாம். செருப்பை தைப்பதை கூட மனைவிடத்தில் சண்டை போட மாட்டார்கள். செருப்பு இப்படி அருந்து கிடக்குத, தச்சு கொடுத்தா என்ன என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சண்டை போட மாட்டார்கள். தன்னுடைய செருப்பை தன்னுடைய கையால் தைத்துக் கொள்வார்கள். தன்னுடைய ஆடை கிழிந்து விட்டால் அது ஓட்டையாக இருந்தாலும் சரி அதை தன்னுடைய கையால் தைத்துக் கொள்வார்கள். மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய அந்த சமையல் வேலைகளை, அந்த காய்கறி வெற்ற வேலை எல்லாத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இருந்து உதவியாக இருந்தார்கள் என்பது ஹதீஸிலே நாம் பார்க்க முடிகிறது. ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னாங்க, ஆயிஷாவே, என் மீது நீ கோபப்படுவதை நான் கண்டுபிடித்துக் கொள்வேன் தெரியுமா? நீ என் மீது வருத்தமாக இருக்கிற, என் மீது நீ கோபமாக இருப்பதை நான் எப்படி கண்டுபிடித்துக் கொள்வேன் என்றால், இப்ராஹிமுடைய ரப்பு அப்படி நீ சொல்லுவ, இப்ராஹிமுடைய ரப்பு இப்படி சொன்னான் என்று நீ சொல்லும் பொழுது என் மீது நீ வருத்தப்படுகிறாய், என் மீது நீ கோபத்தோடு இருக்கிறாய் என்பதை நான் தெரிந்து கொள்வேன். அதுவே அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரப்பு என்று நீ சொல்லும் பொழுது என் மீது நீ பிரியத்தோடு இருக்கிறாய், நேசத்தோடு இருக்கிறாய் என்பதை நான் தெரிந்து கொள்வேன் என்கிற விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த உலகத்தில் எல்லா மனிதனும் எல்லா இடங்களிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதை எல்லாருடைய உள்ளங்களிலும் என்ன அந்த ஆசை இருக்கத்தான் செய்யும். எவ்வளோ பெரிய ஒரு அது காரியமாக இருந்தாலும் சரி, நாம் அதில் தேர்ச்சி பெற வேண்டும், நாம் அதிலே நல்ல காரியங்களாக இருந்தாலும் சரி அதிலே நாம் முன்னெடுத்து நாம் வெற்றி பெறக்கூடிய நல்ல காரியங்களை நாம் ஈடுபட வேண்டும். அதற்கு நமக்கு எந்த காரியத்தை துவங்கினாலும் சரி நமக்கு வெற்றியாக அமைந்து விட வேண்டும் என்பது ஒவ்வொரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய ஆசை, எல்லாரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவியிடத்தில் தோற்று போனார்கள். தன் மனைவியிடத்தில் தோற்று போனார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் இந்த உலகத்துடைய அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறீர்கள், இந்த அகிலங்களுக்கெல்லாம் ஒரு அருட்படையாக இருக்கிறீர்கள், இப்படிப்பட்ட தலைவர் ஒரு மனைவிடத்திலே தோற்று போலாமா என்று கேட்ட பொழுது அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நம்முடைய மனைவிக்காக நாம் தோற்று போனால், நம்முடைய மனைவிக்காக நாம் தோற்று போனால் அல்லாஹ் நாளை மறுமையில் என்னுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி விடுவார். எனவே நீங்கள் அதை நினைத்து கவலைப்பட வேண்டாம். கேவலம் அல்ல, தன் மனைவிடத்தில் தோற்று போவது என்பது அது கேவலமான விஷயம் அல்ல. அல்லாஹ் அதை கண்ணியத்தை அல்லாஹ்
அதிகப்படுத்தி விடுகிறான், மரியாதை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விடுகிறான், மனைவிடத்தில் இருக்கக்கூடிய முஹப்பத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தி விடுகிறான். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வாழ்க்கையுடைய அங்கங்களை நீங்கள் புரட்டி பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் உன்னதமாக வாழ வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சரித்திரத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம். திறந்த புத்தகம். எல்லா மனிதனிடத்திலும் ஒவ்வொரு விஷயம், ரகசியமான விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வெளியே சொல்லிடாதே. மனைவி கணவனுக்குள்ள விஷயம் என்பது ஒரு சவுத்துக்குள்ளதான் இருக்கணும். ஒரு சவுத்தை விட்டு அந்தான போய்விடக் கூடாது, மற்றவர்களுக்கு தெரிந்து விடக்கூடாது, கேவலமாக நினைத்து விடுவார்கள் என்றெல்லாம் ரகசியமான விஷயங்கள் எல்லாம் பூட்டி வைக்கப்படுகிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திறந்த புத்தகம். அவர் மனைவியிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், தாய்மார்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், சிறியவர்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதையெல்லாம் என்னுடைய தோழர்களுக்கு, இந்த உம்மத்திற்கு தெரிந்தாக வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று விடாம எல்லாத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொன்னார்கள். காரணம் என்ன தெரியுமா? நாளை மறுமையில் என்னுடைய உம்மத்து சொர்க்கத்திற்கு சென்றாக வேண்டும். தன் மனைவிடத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களில் கூட அவர்கள் என்ன செய்யும், மன வருத்தப்படி நடந்துவிடக் கூடாது. நான் எப்படி மனைவிடத்தில் கண்ணியமாக நடந்து கொண்டனோ அதே போல என்னுடைய உம்மத்தார்களும் நடந்து கொள்ள வேண்டும். எப்படி பிள்ளைகளிடத்தில் எப்படி கண்ணியமான முறையில் நடந்து கொண்டார்களோ அதே போல என்னுடைய உம்மத்தும் அதை கண்ணியமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு அங்கங்களையும் சஹாபாக்கள் கவனித்தார்கள், அதன்படி வாழ்ந்தார்கள். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக நேசிக்க வேண்டும் என்றால் சஹாபாக்களுடைய சரித்திரத்தை நீங்க புரட்டி பாருங்க. இப்ப எந்த அளவுக்கு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேசித்திருக்காங்க தெரியுமா? நம்மெல்லாம் நம்முடைய உலகத்துல வாழுகிற பொழுது நம் மனைவியை நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால் நாம் திருமணம் முடித்ததின் காரணமாக, நம்முடைய சேர்ந்து வாழ்ந்ததின் காரணமாக நாம் மனைவியை நேசிக்கிறோம். நமக்கு பிறந்த பிள்ளையின் காரணமாக, நமக்கு பிறந்திருக்கின் காரணமாக நம்முடைய குழந்தைகளை நேசிக்கிறோம். ஆனால் அன்பு, பாசம், நேசம் எல்லாம் இந்த உலகத்தில் நம்முடைய தொடர்பு இருக்கிற வரை அந்த நேசம் வந்து கொண்டே இருக்கும். இந்த உலகத்துடைய தொடர்பு முடிந்து விட்டால், ஒரு மனிதன் இறந்து விட்டால், நமக்கு எந்த நம் நேசம் வைக்கிற அந்த மனைவியுடைய நேசம் கபருக்கு வராது, குழந்தையுடைய நேசம் கபருக்கு வராது, தந்தையுடைய தாயுடைய நேசம் கபருக்கு வராது, யாருடைய நேசமும் கபருக்கு வராது. கபருக்கு வரக்கூடிய ஒரே நேசம் யாருடைய நேசம் தெரியுமா? கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசம் மட்டும்தான் நம்முடைய கபருக்கு வரும். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நேசிக்க வேண்டும்? தன் உயிரை விட மேலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். தம் உடைமைகளை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேலே நேசிக்க வேண்டும். தன்னுடைய பெற்றவர்களை விட, தன்னுடைய மனைவி மக்களை விட, இந்த உலகத்தில் எல்லா செல்வங்களை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக நேசம் வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இங்கே நமக்கு கட்டளையிடுகிறார். அல்லாஹ்வை கட்டளையிடுகிறான். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிபுக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லகும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். 3:31 வசனத்தில் அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான், அல்லாஹ்வுடைய நேசம் உனக்கு வேண்டுமா? அல்லாஹ்வுடைய நேசம் உனக்கு வேண்டுமா? அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், என்னுடைய நபியை நீ பின்பற்று, என்னுடைய நபியை நீங்கள் பின்பற்றினால் உங்கள் மீது நான் நேசம் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றணும், அவர்களை நேசிக்க வேண்டும். அவர்களை நேசித்தால் அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைத்துவிடும் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். அது மட்டுமல்ல, மேலும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல்லாஹு யக்ஃபிர் லகும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அப்படிப்பட்ட நபியை நீங்கள் நேசிப்பீர்களேயானால் உங்களை நான் நேசிப்பேன், உங்களுடைய பாவங்களை நான் மன்னித்து விடுவேன், உங்கள் மீது நான் கருணை உடையவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான்.
தொழுகை, நோன்பு, ஜக்காத்து எப்படி நம்முடைய பாவங்களை எல்லாம் அழித்து விடுகிறதோ, அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் கொள்வதினால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி விடுகிறது, நம்முடைய பாவங்கள் எல்லாம் போய் விடுகிறது என்பதை அல்லாஹ் திருக்குர்ஆனில் நமக்கு சான்று கற்பிக்கின்றார். இதை யாரும் மறுத்துவிட முடியாது. இதை மறுத்தால் அவன் காஃபிர் என்று முத்திரை குத்தி அனுப்பிட வேண்டியதான். இப்ப கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வே திருக்குர்ஆனில் சொல்லுகிற பொழுது அப்படிப்பட்ட நபியை நாம் எந்த அளவிற்கு நேசிக்க வேண்டும்? தன் உயிரை விட, உடைமையை விட, நாம் உலகத்தில் எந்தெந்த செல்வங்களை எல்லாம் சேகரித்து வைத்திருக்கிறோமோ அத்தனை செல்வங்களை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். அதை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் இங்கே பதிவு செய்கிறார். ஒரு முறை உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களை எந்த அளவுக்கு நான் நேசிக்கிறேன் தெரியுமா? என் உயிரை தவிர உங்களை நான் அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உமரே, இன்னும் உன்னுடைய ஈமான் முழுமையடையவில்லையே, இன்னும் உன்னுடைய ஈமான் முழுமையடையவில்லையே என்று சொன்னதற்கு பின்னால் அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய சொத்தை விட, என்னுடைய பிள்ளைகளை விட, என்னுடைய உயிரை விட, இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட உங்களை நான் அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொன்ன பொழுதுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இப்பொழுதுதான் உன்னுடைய ஈமான் முழுமையடைகிறது, இப்பொழுதுதான் உன்னுடைய ஈமான் முழுமையடை விட்டது என்பதாக நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்போ நம்முடைய ஈமான் முழுமையடைய வேண்டும் என்றால், நம்முடைய ஈமான் முழுமையடைய வேண்டும் என்றால் ஹபீபு நாயகத்தை அதிகமாக நேசிக்க வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். ஒருவரும் முஃமினாக முடியாது, உங்களில் ஒருவரும் முஃமினாக முடியாது. ஹத்தா எதுவரை என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் கொள்ளும் வரை, எதை விட? அவர்களுடைய பெற்றவர்களை விட, அவர்களுடைய பிள்ளைகளை விட, அவர்களுடைய மனைவி மக்களை விட, உலகத்தில் எல்லாற்றையும் விட உங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் கொள்ளும் வரை நீங்கள் ஒருவர் முஃமினாக முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஹதீஸ் புகாரிலே பதிவான ஹதீஸ். அப்போ தன் மனைவியை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். அப்போ மனைவி மக்களை நேசிக்க கூடாதா? நேசிக்க வேண்டும். யாருக்காக நேசிக்க வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நேசிக்க வேண்டும். பிள்ளைகளை நேசிக்க வேண்டும். யாருக்காக நேசிக்க வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நேசிக்க வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மனைவியை நேசித்திருக்கிறார்கள், பிள்ளைகளை நேசித்திருக்கிறார்கள், உறவினர்களை நேசித்திருக்கிறார்கள், சகோதரர்களை நேசித்திருக்கிறார்கள், தோழர்களை நேசித்திருக்கிறார்கள், எல்லா மக்களையும் நேசித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்ததின் காரணமாக நாம் நேசிக்க வேண்டும். அப்படி நாம் நேசிப்போமையானால் இன்னும் சவாபு கூடுதலாக அல்லாஹ் தஆலா தந்து விடுகிறார். ஒரு மனிதன் ஒரு அமல் செய்கிறான், புரியாம செய்கிறான். தொழுகை அல்லாஹ் தஆலா தொழுக சொல்றான் என்பதற்காக ஒரு மனிதன் தொழுகிறான். இதுவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை, நான் அல்லாஹ்வை தொழுகுவேன் என்று சொன்னால் அது பல மடங்கு நன்மை அல்லாஹ் கூட்டி தந்து விடுகிறார். பல மடங்கு நன்மை அல்லாஹ் கூட்டி தந்து விடுகிறான். அது எந்த அமலாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி, நோம்பாக இருந்தாலும் சரி, மனைவி மக்களிடத்தில் பாசமாக நடந்து கொண்டாலும் சரி, என் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பாக நடந்து கொண்டார்கள், எனவே நான் நடந்து கொள்கிறேன் என்று ஒருவர் அந்த சுன்னத்தான வழிமுறைகளை எடுத்து நடந்தால் கூடுதலாக நன்மை அல்லாஹ் தஆலா வழங்கி விடுகிறான். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் நேசிப்பதின் அடையாளமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எந்த சுன்னத்தை நீங்கள் பின்பற்றுவீர்களோ நாளை மறுமையில் அது சுவனத்தை பெற்று தந்துவிடும். நீங்கள் ஒரு சுன்னத்தை பின்பற்றுவீர்களானால்
உதாரணமாக தாடி வைக்கிற சுன்னத் இருக்கிறது அல்லவா, இந்த தாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்தார்கள், எனவே நானும் வைக்கிறேன் என்று ஒருவர் வைத்தால் அவருக்கு எத்தனை மடங்கு நன்மை அல்லாஹ் தஆலா, எந்த சவாபை அல்லாஹ் தஆலா தருகிறான் தெரியுமா? 1000 ஷஹீதுடைய நன்மைகளை அல்லாஹ் தஆலா வழங்கி விடுகிறான். ஒரு ஷஹீத் இல்லைங்க, 2 ஷஹீத் அல்ல, சஹாபாக்கள் எல்லாம் அந்த ஷஹீதுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள கூடாதா, அந்த பாக்கியத்தை நான் பெற்றுக்கொள்ள கூடாதா என்றெல்லாம் போட்டி போட்டார்கள். போட்டி போட்டு போரில் போய் போர் செய்தார்கள். ஆனால் சில சஹாபாக்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. அந்த வரிசையை பார்க்கிற பொழுது காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா பல போர்களில் அவர்கள் கலந்து கொண்டார்கள். மிகப்பெரிய போர், அந்த போரில் அவர்கள் கலந்த போதெல்லாம் வெற்றியை கண்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் சொல்கிறார்கள், மரண தருவாயிலே சொல்கிறார்கள், படுத்த பாயிலே அவர்களுடைய ரூஹ் பிரிகிற நேரம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் பல போரிலே கலந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய உயிர் அங்கே ஷஹீதாக்கப்படவில்லையே, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையே, இந்த பாயிலே என்னுடைய ரூஹ் பிரிகிறதை நினைத்து நான் வேதனைப்படுகிறேன், வருத்தப்படுகிறேன் என்று சொன்னார்கள். என்றால் அந்த 1000 ஷஹீதுடைய நன்மைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு சுன்னத்தை பின்பற்றுவதினால் 1000 ஷஹீதுடைய நன்மைகளை அல்லாஹ் தந்து விடுகிறான் என்று சொன்னால் எவ்வளவு சுலபமான நன்மை. கஷ்டப்பட வேண்டியதில்லை, நம்ம சிரமப்பட வேண்டியதல்ல, போரில் போய் தன்னுடைய உயிரை தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையை ஒரு சுன்னத்தை நாம் பின்பற்றினாலும் 1000 ஷஹீதுடைய நன்மைகளை நாம் பெற்றுவிடலாம் என்று சொன்னால் நாம் எந்த அளவிற்கு நன்மைகளை கொள்ளடிக்கக்கூடிய விஷயங்களில் அல்லாஹ் நமக்கு அதிகமான நன்மைகளை வழங்கி கொண்டிருக்கிறான், அதை நாம் நழுக விட்டு கொண்டிருக்கிறோம், அதை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற நன்மைகளை நாம் வாங்காமல் மறுத்து கொண்டிருக்கிறோம். ஒரு சின்ன குழந்தைக்கு வாழைப்பழத்தை திரிக்கிற பொழுது, வாயிலை கொடுக்கிற பொழுது நான் வாங்க மாட்டேன் என்பதை சொல்வதை போல நாம் அல்லாஹ் தஆலா நமக்கு நன்மைகளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறான், அந்த நேரத்தில் நான் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஒதுங்கிக் கொள்ளக்கூடிய எத்தனையோ மனிதர்களை நாம் இந்த உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட துர்பாக்கியசாலியாக நாம் வாழ்ந்து விடக்கூடாது, அப்படிப்பட்ட துர்பாக்கியசாலியாக நாம் வாழ்ந்து விடக்கூடாது. அல்லாஹ் கொடுத்த எல்லா நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், எல்லா நன்மையான காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொரு மனதில் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவிற்கு சஹாபாக்கள் நேசித்தார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். அந்த வரிசையை பார்க்கிற பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவங்க எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேசித்தாங்க தெரியுமா? சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, போர் தயாராகி விட்டது, போருக்காக நம்மிடத்தில் போதுமான அளவில் பொருள் செல்வம் நம்மிடத்தில் இல்லை, உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய செல்வங்களை எடுத்து வந்து கொடுங்கள், அதை வைத்து நாம் போருக்காக வேண்டிய ஆயுதங்களை நாம் தயார்படுத்துவோம் என்று செய்தி அறிவிக்கிறார்கள். சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீட்டிற்கு போய் தன்னுடைய செல்வங்களை திரட்டி கொண்டு வராங்க. அந்த வரிசையில உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் போறாங்க, அவங்களை எடுத்துட்டு வந்துடுறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, உமரே, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா செல்வத்தையும் எடுத்து வந்து விட்டீர்களா என்று கேட்ட பொழுது அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய வீட்டில் போருக்கு தேவையான பொருளையும் என்னுடைய வீட்டில் என்னுடைய மனைவி மக்களுக்கு தேவையான மீதி பொருளையும் நான் வைத்துட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னாங்க. சந்தோஷப்பட்டார்கள், சிரித்தார்கள், வாழ்த்தினார்கள். இரண்டாவதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்தாங்க, கனமான மூட்டைகளை சுமந்து கொண்டு வந்தார்கள். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்டாங்க, அபூபக்கரே, உங்களுடைய வீட்டில் இருந்து எல்லா பொருளையும் எடுத்துவிட்டு வந்து விட்டீர்களா என்று கேட்ட பொழுது அப்போ அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய வீட்டில் எல்லா பொருள்களையும் நான் எடுத்து வந்து விட்டேன் என்று சொன்ன பொழுது அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, அபூபக்கரே, உன்னுடைய மனைவி மக்களுக்காக எதையும் விட்டுட்டு வரலையா, உன்னுடைய மனைவி மக்களுக்காக ஏதாவது விட்டுட்டு வரலையா என்று கேட்ட பொழுது அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மிகப்பெரிய ஒரு
இரையச்சமுள்ள மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்று தரக்கூடிய ஒரு வார்த்தை அவர்கள் சொன்னார்கள். என்ன வார்த்தை தெரியுமா? என்னுடைய வீட்டில் அல்லாஹ்வையும் ரசூலையும் விட்டுட்டு வைத்திருக்கிறேன், நான் எதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், என் ரப்பு பார்த்துக் கொள்வான் என்று அவர்கள் சொன்னார்கள். என்றால் இஸ்லாத்திற்காக தன்னுடைய செல்வங்களை எல்லாம் அர்ப்பணித்தார்கள், தன்னுடைய உடைமைகளை எல்லாம் அர்ப்பணித்தார்கள், தன்னுடைய உயிர்களை எல்லாம் அர்ப்பணித்தார்கள். சொல்லப்படும் என்று சொன்னால் ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா உஹது போர்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்பு எறியக்கூடிய சில சஹாபாக்களை உஹது மலையிலே நிற்க வைத்திருந்தார்கள். அப்போ எதிரிகள் எல்லாம் பின்தங்கி ஓடுவதை பார்த்துவிட்டு சஹாபாக்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா கீழே இறங்கிட்டாங்க. கீழே இறங்கின உடனே எதிரிகள்லாம் மேலே இந்த பின்புறமாக வந்து சஹாபாக்களை தாக்கி விடலாம், சுற்றி வளைத்து விடலாம் என்று எதிரிகளை பின்புறமாக வந்து வளைத்து விட்டார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்பதற்காக எதிரிகள் அம்புகளை ஏவுகிறார்கள். அம்புகளை மலச்சாரலை போல ஏய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அம்பு எறியக்கூடிய மிகப்பெரிய ஒரு வீரர். அவர் எதிர்த்து அந்த எல்லா மனிதரையும் கொன்றார்கள், எல்லா மனிதர்களையும் எதிரிகளையும் கொன்றார்கள். அந்த நேரத்தில் அதையும் மீறி சஹாபாக்கள் மீறி எதிரி அந்த அம்பு வந்த பொழுது அபு ஜுஜானா என்கிற சஹாபி தன்னுடைய உடலை கேடயமாக வைத்து அந்த அம்புகளை தன் முதுகிலை வாங்கி கொண்டார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த அளவிற்கு என் மீது முகப்பத்து வைத்திருக்கிறீர்களே, இந்த அளவுக்கு என் மீது நேசம் வைத்திருக்கிறீர்களே, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொன்னார்கள். என்றால் அப்போ எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபாக்கள் தன் உயிரை விட நேசித்தார்கள், தன் உயிரை விட நேசித்தார்கள். இன்னும் சொல்ல போனோம் என்று சொன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க மதீனா நகரத்தில் ஏகத்துவம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற பொழுது மக்கத்து குஃபார்கள் கல்லால் எறிந்து காயப்படுத்தினார்கள். அந்த இடத்திலே மயக்கமுட்டு கீழே விழுந்தாங்க. இரத்த வெள்ளம், முகமெல்லாம் ரத்தம். அவங்க வீட்டில் படுக்கையில் இருக்கிறாங்க. 3 நாட்களாக அவர்கள் கண் விழிக்கவே இல்லை. அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சுற்றி உறவினர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறாங்க. இவங்க பிழைப்பாங்களா பிழைக்க மாட்டாங்களா, இவங்க வரும் நினைவு திரும்புமா திரும்பாதா என்றெல்லாம் கவலையோடு அமர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் 3வது நாள் மகரிபுடைய நெருக்கம். அந்த நேரத்தில் கை உடலெல்லாம் ஒரு அசைவு ஏற்படுகிறது. கண் திறக்கிறார்கள். திறந்த உடனே அவர்கள் கேட்ட முதல் வார்த்தை என்ன தெரியுமா? கான கைஃப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்ட பொழுது அங்க உள்ள உறவினர்கள் எல்லாம், உன்னை பற்றி நாங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், நீ என்ன முகம்மதை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் என்று கோபித்துக் கொண்டு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார்கள். அவங்க தாய் இடத்துல கேட்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க தாய் இடத்துல கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்றாக இருக்கிறார்களா, சுகமாக இருக்கிறார்களா என்று கேட்ட பொழுது அப்ப அவங்க தண்ணி கொண்டு வராங்க. தண்ணி கொண்டு வருகிற பொழுது அவங்க சொல்றாங்க, என் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கும் வரை என்னுடைய தொண்டையில் சொட்டு தண்ணி கூட இறங்காது, உணவு இறங்காது. நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கும் வரை நான் எதையும் சாப்பிட மாட்டேன் என்று சொன்ன பொழுது 2 தோழர்கள் வருகிறாங்க. அவங்க நடக்க முடியாம இருக்கிற பொழுது சுமந்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போறாங்க. கொண்டு போற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே கட்டி அணைத்து அழுது கொண்டு கட்டி அணைத்து கொண்டார்கள். இதனுடைய நட்பு என்ன தெரியுமா? இதனுடைய நட்பு என்ன தெரியுமா? ஒரு உண்மையான நேசம் என்பதை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஒரு உண்மையான நண்பன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், நீங்க உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட நீங்க மனைவி மக்களை நேசித்தீர்களேயானால், உலகத்தில் உள்ள எல்லா செல்வங்களை நீங்கள் நேசிப்பீர்களேயானால் அல்லாஹ்வுடைய தண்டனை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருங்கள், அல்லாஹ்வுடைய தண்டனை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருங்கள் என்று
அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான், யாரை விட? அல்லாஹ் ரசூலை விட நீங்கள் அதிகமாக இந்த செல்வங்களை நீங்கள் நேசிப்பீர்களேயானால் அல்லாஹ்வுடைய தண்டனை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான். அப்பனா என்ன அர்த்தம் தெரியுமா? இதையெல்லாம் விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும் என்பதை நம்முடைய இறைவன் நமக்கு கட்டளையிடுகிறான். ஆகவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நேசம் கொள்வது, அவர்களுடைய வழிமுறைகள் எடுத்து நடப்பது எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி